ஹோலி லைஃப் வாழ சொல்லி டார்ச்சர் பண்றீங்க. மியூசிஷியனா நான் சண்டே எப்படி ப்ரிப்பேர் வந்து யாராவது சொல்றீங்களா? ஏன் சர்ச்ல வர்ஷிப் லீடர்ஸ் மட்டும் தான் வர்ஷிப் நடத்துமா? நாங்களும் நடத்தலாம்ல. ஸ்கூல்ல காலேஜ்ல தான் ட்ரெஸ் கோட் இருக்குனா சர்ச்ல கூடவா ட்ரெஸ் கோட் இருக்கு? இங்க கூட எங்களுக்கு ஃப்ரீடம் இல்லையா? ஆராதனைனா என்ன? சில நேரம் காட் ஸ்பாஷியல் மாதிரி தோணுது. எனக்கு மட்டும் தான் அப்படியா இல்ல இதை எப்படி ஹேண்டில் பண்றது? சர்ச்சுக்கு வான்னு ஏன் டார்ச்சர் பண்றீங்க? நாங்க தான் டிஜிட்டல் வேர்ல்ட்ல ஆன்லைன்லயே பாக்குறோம்ல. பைபிள் படிக்கிறப்ப தூக்கமா வருது. அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லுங்களேன். பைபிள் படிக்கிறனால என்ன ஆக போகுது? டெய்லி படின்னு படுத்துறீங்க, போர் அடிக்குது. ஏன் சர்ச்சுக்கு தான் டைட்ஸ் கொடுக்கணுமா? எவ்வளோ ஏழைங்க கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்குறோமே. பதில் சொல்லுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பதில் சொல்லுங்க. நான் தீபா. இந்த ஒரு புதிய ப்ரோக்ராம் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் பதில் சொல்லுங்க ப்ரோக்ராம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு மாதிரி டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் டிஃப்ரெண்ட் செட்ஸான கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்போம். பார்க்காதவங்க பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம போன ப்ரோக்ராமில் பற்றி இந்த ஃபுட்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் பற்றி நிறைய பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த டயட்டிங் பற்றியும் வந்து இந்த ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்ன கொஸ்டின்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு வாங்க நம்ம ப்ரோக்ராமுக்கு போய் நம்ம ஆன்ட்டி வெல்கம் படி தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு த ஷோ ஆண்டி. தேங்க்யூ தீபா. ஆண்டி, இதுக்கு அப்படியே எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் வந்து இந்த டயட் அப்படின்னு சொல்றாங்கல்ல ஆண்டி, அது ஆல்சோ வந்து இந்த ரீசன்ட் டேஸ்ல வந்துட்டு இருக்கு, நான் டயட்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது என்ன ஆண்டி? ஆமா, இதுவும் கடைசி காலத்தினுடைய ஆவி. ஓகே, அதாவது நான் சொல்றது ஹெல்த்தி டயட்ஸ் கிடையாது. ஏன்னா தேர் இஸ் சம்திங் கால்டு ஹெல்த்தி டயட், பேலன்ஸ் டயட். ஓகே, இன்னைக்கு வந்து நிறைய டயட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு போகுது. ஒன்று, ஒரு சில உணவுகளை கம்ப்ளீட்டாக தவிர்த்துருது, அல்லது சில உணவுகளை அளவுக்கு அதிகமாக உட்கொள்ளும்படியாக அவங்க சொல்கிறது தான் அந்த டயட்டாக இருக்குது. இதுவுமே தவறான ஒரு காரியம்தான். ஏன்னா பைபிளில் சொல்லியிருக்கு, கடைசி நாட்களில் எப்படிப்பட்டவங்க எழும்புவாங்கன்னா ஆகாரங்களை தவிர்க்க சொல்கிறவங்க, தேவன் ஆசீர்வதித்து கொடுத்ததை சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறவங்க. இது நான் சமீப காலத்தில் நிறைய பார்க்குறேன். இந்த வெஜிடேரியன் அப்படின்ற ட்ரெண்ட், வீகன் அப்படின்ற ட்ரெண்ட் என்னென்னா மீட் சாப்பிடக்கூடாது, போல்ட்ரி சாப்பிடக்கூடாது அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், மனுஷனுக்கு வந்து அவர் வெறும் மரஞ்செடி கொடிகளை மட்டும் கொடுக்கல, பூண்டுகளையும் அந்த ஹர்ப்ஸையும் அவர் ஆகாரத்துக்கு கொடுக்கல, அவர் வந்து மிருகங்களையும் கொடுத்து அவர் சொல்கிறாரு அடித்து புசின்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். அது பேசிக்லி இட் வாஸ் கிரியேட்டட் ஃபார் மேன் டு ஈட். அப்போ மனுஷன் புசிக்கிறதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒன்று இப்போ வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி விளக்குறதும் இன்றைக்கி நிறைய பார்க்குறோம். ஆனால் இந்த டயட்ஸில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய டயட்ஸ் வந்து மனுஷனை வந்து அன்பேலன்ஸ்ட் ஒரு நிலைமைக்கு தான் கொண்டு போகுது. இப்போ அந்த இம்பேலன்ஸுன்னு வரும்போதே அது தேவனால் உண்டான ஒரு காரியம் இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் அழகாக சமநிலையில் வச்சிருக்கிறாரு அப்படின்றது தான் பைபிளில் நம்ம பார்க்குற காரியம். ஸோ சமநிலைகள் எல்லாத்துலேயுமே அவசியமானது. அப்போ டயட்ஸுன்னு போகும்போது நம்ம வந்து ஓவராக டயட்டிங் பண்ணி சரி, இன்னொரு காரியம் நான் கேட்குறேன், எதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் டயட் இருக்கிறாங்க? மேபி கொஞ்சம் அவங்க ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் அழகாக்கிக்கணும், அதுதான் ப்ராப்ளம். நான் டயட் இருக்கிறது ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு அப்படின்னா அது வந்து டோட்லி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட். ஆனால் இன்றைக்கி முக்கால்வாசி பேர் டயட் இருக்கிறது காரணம் வந்து நான் வந்து அழகாக இருக்கணும். அழகுன்றது உலகத்தினுடைய பார்வையில் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மாடல் தான் அழகு. அந்த மாடல் ஒல்லியாக இருப்பாள், அப்படியே எலும்பும் தோலுமாக இருப்பாள், அதுதான் அழகு அப்படின்றது வந்து இன்றைக்கி உலகம் வச்சுருக்கிற ஒரு டெஃபினிஷன். அப்போ அந்த டெஃபினிஷனுக்கு இழுக்கப்பட்டு நம்ம போகிறோம். இப்போ அந்த மாடல்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வேறு வழி இல்லாமல் அதில் இருப்பாங்க. அந்த பணத்தை சம்பாதிக்கணும், வேறு வழி இல்லை, என் குடும்பத்தை நான் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு எத்தனையோ பேர் கஷ்டத்தினால அதில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. வெரி ஃபியூ பீப்புள் விரும்பி அதுக்குள்ளே இறங்குறாங்க. பட் மோஸ்ட் பீப்புள் அதில் வந்து சில கஷ்டங்கள்னால அதில் வரக்கூடிய பணத்துக்காக போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருடைய லைஃப்பில் பார்த்திங்கன்னா தே வில் வாண்ட் டு ஈட், ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் கூட வெயிட் போட்டுட்டா அந்த மாடலிங் பண்ண முடியாது அப்படின்றதுனால தங்களை ஸ்டார்வ் பண்ணுவாங்க, லிட்ரலி வந்து ஸ்டார்வ் பண்ணுவாங்க. அப்போது இது வந்து நம்ம வந்து ஸ்டார்வேஷன் அப்படின்றதே பார்க்குறதுன்னு வந்து நம்ம ஃபாஸ்டிங்கை தவிர்த்து ஸ்டார்வேஷன் வந்துட்டோன்னா அதுவுமே ஒரு சாபத்தினுடைய ஒரு கிரியையாக தான் இருக்குது. ஆகாரம் இல்லாமல், தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுற நிலைமைகள் வந்து பல நேரத்தில் வந்து தேவனுடைய நியாய தீர்ப்புகள் இருந்த காலத்தில் தான் பஞ்சங்கள் வந்து அனுப்பப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம யோசித்து பார்க்கணும். என்ன யோசித்து பார்க்கணுன்னா,
இந்த ஆகாரங்களை வந்து நம்ம வந்து தவிர்க்கிறது வந்து ஒரு சர்டன் லெவலுக்கு தான். அதாவது ரிச் ஃபுட்ஸ், ஓவர் ரிச் ஃபுட்ஸு, இதை தவிர்க்கிறது நல்லது. பட் அதுக்குன்னு நமக்கு பேசிக்காக வாழ்கிறதுக்கே வேண்டியதை நம்ம தவிர்க்கிறது வந்து ஒரு பெரிய தவறான காரியம். பேலன்ஸ் வேணும் டயட்ஸில். இன்றைக்கி வந்து சிலர் சொல்கிறாங்க கார்போஹைட்ரேட்ஸ்னால தான் சுகர் வருது, அதனால் கம்ப்ளீட்டாக கட் அவுட் பண்ணுன்னா, கம்ப்ளீட்டாக கட் அவுட் பண்ணால் சுகர் சில விஷயங்களுக்கு தேவை நம்ம சரீரத்தில். அப்போ அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் கட் அவுட் பண்ணும்போது உங்கள் சரீரத்தை நீங்கள் டிப்ரைவ் பண்ணும்போது 2 ப்ராப்ளம்ஸ். ஒன்று ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், அதனால் அது தேவைப்படுற இடத்துல இல்லாமல் போகிறதுனால வரக்கூடிய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். இன்னொன்று கிரேவிங்ஸ். இந்த கிரேவிங் எங்கே வருதுன்னா, இந்த டயட்டுன்னு இருந்து நான் இதை சாப்பிடவே மாட்டேன், நான் அதை கம்ப்ளீட்டாக தவிர்த்துட்டு திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்த டயட்டை கீப் அப் பண்ண முடியாமல் தலைகீழ போய் அந்த கிரேவிங்கில் விழுந்து அளவுக்கு அதிகமாக அதை புசிக்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க வந்துடுவாங்க. ஸோ ஆல் ஆஃப் தீஸ் நம்ம பார்க்கும் பொழுது we have to understand எந்த எக்ஸ்ட்ரீமுமே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு போகும்பொழுது தான் பிரச்சனைகளே வருது. பட் நம்ம ஒரு பேலன்ஸ், ஒரு நடுநிலை அப்படின்றது வாழ்க்கையில் இருக்கும்போது we are always safe. நம்ம வந்து ஆண்டவருடைய உதவியோடு கூட நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சோன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம சரீரங்கள் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும்னு தான் நம்ம பார்க்குறோம். ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நான் சொல்கிறது என்னென்னா இஸ் எக்ஸசைஸ் மோர் தென் டயட். நல்லா சாப்பிடுங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்கள் சரீரத்துக்குள்ளே போகிறது வந்து யூஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. அந்த காலத்தில் மனுஷர் அப்படி தான் வந்து எக்ஸசிவ் ஃபிசிக்கல் ஒர்க் இருந்ததுனால என்ன தான் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து எந்த கஷ்டமும் இல்லை, நல்லா நீடித்த ஆயுசு நாட்களோடு வாழ்ந்தாங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் கொழுத்த கன்றை அடிக்க சொன்னார் சொல்லி கொழுத்த கன்றுன்னு தான் பல நேரத்தில் பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ ஆக்சுவலி சொல்லப்போனால் ரெட் மீட் வந்து ஹை ஃபேட் மீட். பட் அவங்கெல்லாம் வந்து அது அவங்களுக்கு ஒரு டிசீஸை கொண்டாடக்கூடிய ஒரு ஃபேக்டராகவே இருக்கலை. காரணம் என்னென்னா, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல். கார் கிடையாது, ஏரோப்ளேன் கிடையாது, தேசத்துக்கு தேசம் திரிவாங்க, நடந்து போவாங்க. கேமல்ஸ் இருந்திருக்கலாம், பட் இருந்தாலுமே மோஸ்ட் ஆஃப் த வாக்கிங், அவங்களுக்கு நிறைய ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இருந்ததுனால தான் அவங்களாம் வந்து அந்த மாதிரி வியாதிப்பட்டு மறிக்காமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட் இன்றைக்கி நம்ம லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய கரண்ட் சிச்சுவேஷன்ஸை பார்க்கும்போது நமக்கு வி டோன்ட் ஹாவ் அந்த அளவுக்கு எக்ஸசைஸே இல்லாமல் இருக்குது. அதுதான் ப்ராப்ளம். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அகெயின் எக்ஸசைஸ்லேயும் நான் ஒரு வார்னிங் கொடுப்பேன். இன்றைக்கி ஜிம் மெம்பர்ஷிப் அப்படின்னு போட்டு ஓவராக தலைகீழ போய் எக்ஸசைஸ் பண்ணி நிறைய பேர் இன்றைக்கி வந்து அந்த ஓவர் எக்ஸசைஸ்னாலையுமே வந்து மரணங்கள் நேரிடுகிறத நம்ம பார்க்குறோம். பிரபலங்கள் பல பேர் ரொம்ப ஓவராக அந்த ஜிம் எக்ஸசைஸ் அப்படின்னு போயிட்டு ஆகாரம், ரெஸ்ட்டு, எக்ஸசைஸ் இந்த 3ம் பேலன்ஸ் இல்லாமல் போகிற இடத்துல சிக்னஸஸ், டிசீசஸ், திடீர்னு பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக்ஸ் வர்றது, அந்த ஓவர் ஸ்ட்ரெஸ், ஓவர் ஸ்ட்ரெயின்னால் வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஹெல்த்தி எக்ஸசைசஸ், சிம்பிள் எக்ஸசைசஸ், வாக்கிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸ். நடக்கிறது வந்து நடைப்பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல சிறந்த ஒரு எக்ஸசைஸ், அதை பண்ணலாம். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு பேலன்ஸ் வேணும். அதைத்தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும். ஆகாரத்தை அளவுக்கு அதிகமாக புசித்தாலும் அது பிரச்சனை தான். ஆகாரமே புசிக்காமல் டயட்டுன்னு ஒன்றுமே இல்லாமல் போனாலும் அது பிரச்சனை தான். எக்ஸசைஸ் நான் எல்லாத்தையும் சாப்பிடுவேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன்னு ஓவராக எக்ஸசைஸ் பண்ணுறதும் பிரச்சனை தான். ஸோ எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி எடுக்கும்போது தான் நம்ம லைஃப் வந்து நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சூப்பர் ஆண்டி. அப்போ இதில் வந்து எப்படி ஆண்டி இதை வந்து நாங்கள் செட்ரேட் பண்ணுறது? நான் ஃபுட்டியாக இருக்கேன், இல்லைனா ஓவர் டயட்டில் இருக்கேன், இல்லைனா ஓவராக வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இதை எப்படி பேலன்ஸ் கொண்டு வந்து ஆண்டவர் இந்த சரீரத்தின் மூலம் மகிமைப்படுத்துறதுன்னு சொல்லுங்கள் ஆண்டி. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா பவுல் சொல்கிறாரு, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போனா த பைபிள் வாண்ட்ஸ் அஸ் டு க்ளோரிஃபை காட் த்ரூ ஆர் ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங். புசிக்கிறதுலையும் குடிக்கிறதுலையும் நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும்னு வேதம் விரும்புது. அப்போ ஆண்டவருடைய விருப்பம் அது. அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா, எதையும் தேவனுடைய விருப்பத்தின்படி நம்ம செய்யணும். தேவனுக்கு பிரியமானதாக செய்யணும்னா தேவன் சொல்கிறபடி அதை செய்யணும். ஓகே. ஸோ எவ்ரி பர்சன் இஸ் யூனிக், எவ்ரி பர்சன் இஸ் டிஃப்ரெண்ட். ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி லைஃப் ஸ்டைல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வெவ்வேறு தேசங்களில் வாழ்கிறோம், வெவ்வேறு கிளைமேட்ஸில் வாழ்கிறோம், வெவ்வேறு வாழ்க்கை சூழ்நிலைகளில் வாழ்கிறோம்.
அப்படி இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரேயர்ஃபுல்லாக ஆண்டவர்கிட்ட கேட்டால், அதாவது அவர் அழகாக சொல்லி கொடுத்தாரு நமக்கு, அன்றன்றுள்ள அப்பத்தை எனக்கு தாரும். ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு நீங்கள் என்ன வச்சுருக்கிறீங்களோ அது மட்டும் எனக்கு கொடுங்க. நானாக வந்து சுயமாக யோசித்து சுயமாக சில காரியங்களை வந்து நான் விரும்பி நான் எதுக்கு பின்னாடியும் ஓடி என் ஹெல்த்தையோ என்னுடைய சமாதானத்தையோ சந்தோஷத்தையோ கெடுத்துக்காதபடிக்கு ஆண்டவரே என்ன நடத்துங்க. என் ஆகாரத்துலேயும் என்னுடைய நான் புசிக்கிறதுலையும் குடிக்கிறதுலையும் கூட ஆண்டவரே நீங்கள் என்னை வழி நடத்துங்க இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் மை லைஃப். அண்ட் காட் இஸ் வில்லிங். ஆண்டவர் வந்து நடத்த மாட்டேன்னு சொல்லலை இல்லையா? இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்தில் தண்ணீர் தேவைப்பட்டது. யார் ப்ரொவைட் பண்ணா? ஆண்டவர் தான் ப்ரொவைட் பண்ணார். வெறும் அப்பம் புசிச்சு மண்ணா புசிச்சு போர் அடிச்சு போயிடுச்சு. ஆண்டவரே எங்களுக்கு நான் வெஜிடேரியன் ஃபுட் வேணும்னு கேட்டாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? காடை அனுப்பி கொடுத்தாருல. அப்போ ஆண்டவர் வந்து தன் ஜனங்களுக்குரிய ஏற்ற ஆகாரத்தை ப்ரொவைட் பண்ண முடிஞ்சா, இன்றைக்கும் நம்ம எதை சாப்பிடணும்னு நமக்கு ஆண்டவர் காண்பிக்கிறது வந்து கூடாத காரியம் கிடையவே கிடையாது. ஆண்டவரால் காட்ட முடியும். ஸோ ஆஸ்க் த லார்ட் ஃபர்ஸ்ட். சில நேரத்தில் மேபி ஒரு அடிக்ஷனுக்கு கீழே நீங்கள் இருக்கலாம். மேபி ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையை வந்து அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போயிருக்கலாம். இந்த ஆகாரத்தின் மூலமாக புசிக்கிறதுலையோ குடிக்கிறதுலையோ நீங்கள் வந்து அடிமைத்தனத்தின் கீழே இருந்தீங்கன்னா முதலாவது ஆண்டவர்கிட்ட விடுதலை பண்ண கேளுங்க. இது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆண்டவர்கிட்ட அந்த விடுதலையை கேளுங்க. ஒரு முறை எனக்கு ஒரு ரொம்ப வேடிக்கையான ஒரு சம்பவம் நடந்தது. என்னென்னா, எனக்கு ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் ரொம்ப இருந்தது இடையில. அப்போது ஒரு டாக்டர் சொன்னாங்க, இது வந்து நீங்கள் வந்து சில பாக்டீரியாஸ் வந்து வயிற்றில் இருக்கும். அந்த பாக்டீரியா இருந்தால் கூட இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் தொடர்ந்து இருக்கும். அதுக்கு ஒரு 7 days நீங்கள் மெடிசன் எடுங்க. அந்த மெடிசனை எடுத்திங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி. இப்போது நான் ஐ டிபெண்ட் ஆன் காட் ராதர் தென் ட்ரஸ்டிங் இன் எனிதிங் எல்ஸ். பட் அந்த டைமில் அவங்க சொன்னப்போ சரி நான் கட்டாயமாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 நாட்களுக்கு நான் மருந்து எடுக்க ஒத்துக்கிட்டேன். அப்போ அவங்க ஸ்ட்ரிக்டாக ஒரு கண்டிஷன் சொன்னாங்க. ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் அந்த மருந்து எடுக்கும்போது காஃபி குடிக்கக்கூடாது, டீ குடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே சரி ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் 7 days அந்த மெடிசன்ஸ் எடுக்க. ஆனால் 2வது நாளில் இருந்து எனக்கு பயங்கர தலைவலி, பயங்கர ஹெட்டேக் வருது. என்னால் அந்த ஹெட்டேக்கை கண்ட்ரோலே பண்ண முடியல. என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன், ஹெட்டேக் வந்து கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. அப்போது இப்படியே போகுது 2 நாள் 3 நாள் 4 நாள் ஆக 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 யோசிக்கிறேன், என்னடா வாட் இஸ் ராங், ஏன் நமக்கு இவ்வளோ பயங்கர ஹெட்டேக்? எனக்கு என்ன தெரியலனா, என் சரீரம் வந்து காஃபி மேலே அவ்வளோ டிபெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் பொதுவாக டீயே குடிக்க மாட்டேன். டீ வந்து ஒரு காலத்தில் ரொம்ப இஷ்டம் எனக்கு, பிளாக் டீ ரொம்ப இஷ்டம், லைம் போட்டு அந்த டீயை குடிப்பேன் நான். ஆனால் அதுக்கப்புறம் எப்படியோ தெரில காஃபியில் டைவர்ட் ஆகிட்டு எந்த நேரம் குடித்தாலும் காஃபி தான் குடிப்பேன். ஒரு நாளைக்கு நான் ரொம்ப காஃபி குடிக்க மாட்டேன். மார்னிங் ஒரு காஃபி, மேபி மிட் மார்னிங் ஒரு காஃபி, ஈவினிங் ஒரு காஃபி, ஒரு 3 காஃபி ஒரு நாளைக்கு குடிப்பேன். அப்போது இந்த 3 காஃபி இல்லாமல் என்ன ஆயிடுச்சுன்னா, என் சரீரம் வந்து இப்போ டீடாக்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ அதில் வந்து அந்த காஃபி மேலே இருக்கிற டிபெண்டன்ஸ்னால என் சரீரம் வந்து என்ன பண்ணுது, அந்த காஃபி இல்லாமல் எனக்கு தலைவலி வர ஆரம்பிக்குது. ஒரு 6வது நாள் இருக்கும், நான் எல்லாரையும் என் ஸ்டாஃபு யாராச்சும் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா தயவுசெய்து என் தலையை பிடிச்சி விடுங்க, ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி 2 சைடையும் கையை வச்சு அப்படியே அமுக்குவாங்க, வலி போகாது எனக்கு. ஸோ இது ரொம்ப எனக்கு ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது. அப்போது ஒரு 6th day வந்தப்போ நான் ரியலைஸ் பண்ணேன், ஒரு வேளை நம்ம வந்து காஃபி குடிக்காமல் இருக்கிறதா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு மதியானம் போல் ஒரு கப் காஃபி குடித்தேன், தலைவலி அடங்கிருச்சு. அப்போ தான் ஐ ரியலைஸ்ட், நான் வந்து இந்த காஃபி மேலே என்ன செஞ்சிட்டேன், டிபெண்ட் ஆகிட்டேன். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு காரியம், எதுக்கும் நான் அடிமைப்பட்டு இருக்கவே கூடாது, ஸோ இதையும் என்னை விட்டு எடுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டு ஆண்டவர்கிட்ட ரொம்ப ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறம் சில நேரத்தில் காலையில் காஃபியே குடிக்காமல் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். நம்ம அந்த காஃபியே குடிக்காமல் இருப்போம், லெட்ஸ் ட்ரை அப்படின்னு பண்ணும்போது உண்மையிலே ஆண்டவர் எனக்கு அதிலேருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஹெட்ஏக்ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸஸோ வராமல் இருந்தது. ஸோ யூ ஹாவ் டு ஆஸ்க் காட், தேவனை கேட்கணும், பெலன் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். மேபி அடிமைத்தனமாக இருந்தது, ஏதோ ஒரு பிசாசினுடைய ஒரு கிரியை அதில் இருந்ததுன்னா கட்டாயமாக நமக்கு அதில் இருந்து ஒரு விடுதலை இல்லாமல் அதை விட்டு நம்ம வெளியில் வர முடியாது. பட் மேபி அந்த அளவுக்கு நான் அடிமைத்தனத்துக்கு போகலை, ஆனால் சில காரியங்களை வந்து நான் அளவுக்கு அதிகமாக நான் பண்ணுறேன் அப்படின்றது எனக்கு தெரியுது அப்படின்னா ஆண்டவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். ஆண்டவரே இந்த மாம்சத்தை கட்டுப்படுத்தி அதை
அடக்கி ஆள்றதுக்கு எனக்கு வந்து ஒரு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். அதே போல் ஃபாஸ்டிங் இஸ் ஒன் ஆஃப் த குட் வேஸ் டு பிரிங் இட் அண்டர் கண்ட்ரோல். உபவாசம் இருப்பது வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம காலுக்கு கீழே கொண்டாடுறதுக்கு ஒரு நல்ல வழி. ஓகே. ஸோ அதுவும் பண்ணலாம். பட் கட்டாயமாக நம்ம புசிக்கிறது, குடிக்கிறது, நம்ம செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவன் மகிமைப்படணும். அதுக்கு ஆண்டவருடைய உதவி கட்டாயமாக நமக்கு தேவை. அவரை திருப்திப்படுத்தணும்னா அவருடைய சித்தத்தின்படி எதையும் செஞ்சால் தான் அவரை திருப்திப்படுத்த முடியும். ஆண்டவருக்கு ஒருபோதும் மனுஷன் செய்கிற எந்த காரியத்தினாலும் திருப்தி வரப்போகிறதில்ல. அவருடைய சித்தத்தின்படி செய்கிறதான் அவருக்கு திருப்தியை கொடுக்கும். ஸோ ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து அவர்கிட்ட கேட்ட ஆண்டவரை நடத்துங்க, லீட் மீ, எனக்கு காட்டுங்க அப்படின்றப்போ ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு கற்றுத்தருவார். நாமும் ஒரு நல்ல ஹெல்த்தியான டயட்டும் வாழ்க்கையும் வாழ முடியும். சூப்பர் ஆண்டி. ஃபுட்டி அப்படின்னா நார்மல் நினச்சிட்டு இருந்தோம், பட் இதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு புரிய வச்சுருக்கீங்க ஆண்டி. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. வெல்கம் தீபா. ஓகே ஆண்டி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் ஆண்டி அழகாக வந்து இந்த ஃபுட்டீஸ் அண்ட் வந்து டயட்ஸ் அண்ட் இந்த எக்ஸசைஸ் இதெல்லாம் பற்றி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லையா? எஸ், நம்மளுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம புசித்தாலும் குடித்தாலும் எதை பண்ணாலும் தேவனுடைய மகிமைக்காக செய்வோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார். ஓகே, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏசுவா மற்றவங்களுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதிய ப்ரோக்ராம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தீபா சைனிங் ஆஃப்.